வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு எதிராக உள்ள ஓட்டுக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என இபிஎஸ் பேசியது வரவேற்கத்தக்கது என சீமான் பரபரப்பு பேட்டி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசியது, கல்வி என்பது சுகமாக இருக்க வேண்டும், சுமையாக இருக்கக்கூடாது. மதிப்பெண் வைத்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பது என்பது எப்படி இருக்கும்? கல்வியை வியாபாரமாக்கிவிட்டு எப்படி சம கல்வியை பற்றி பேசலாம்? எத்தனை பிள்ளைகள் பணம் இல்லாமல் கல்வியை இடைநிறுத்துகிறார்கள் என்று நமக்கு தெரியும். சம கல்வி எங்கு இருக்கிறது? வரி இந்த நாட்டில் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை தரம் ஒன்றாக இல்லை. எல்லாவற்றையும் வியாபாரமாக்கிவிட்டு எப்படி சம உரிமை, சம கல்வி என்று வெற்று வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த நாட்டில் படிக்கிறவர்கள் எல்லாம் அயல் நாட்டில் வேலை பார்ப்பதுதான் கனவாக உள்ளது. மற்ற மேலை நாடுகளில் படிக்கிறவர்கள் இந்தியாவில் வேலை பார்ப்பதற்காக படிப்பது உண்டா எனவும், ஒரே எதிரி திமுக என்றும் திமுகவுக்கு எதிராக உள்ள ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேசியதை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் நான் தனியாக நிற்பேன். எல்லாருக்கும் ஒரு மனநிலை உள்ளது. கூட்டணி இருந்தால் தான் வெல்ல முடியும் என்கிறார்கள். கொள்கை இல்லாமல் வெல்ல முடியாது என்று யாராவது நினைக்கிறீர்களா? விஜய் தொப்பி அணிந்து இஃப்தாரில் பங்கேற்றதால் என்னவாயிற்று? விலைவாசி ஏறிவிட்டதா? இல்லை மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விட்டதா? அதை விடுங்கள். மத்தியில் காங்கிரஸ் பாஜக இருக்கும் வரை தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனையில் எதுவும் மாறப்போவதில்லை. இவ்வாறு நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.